வந்தாச்சு உங்க ஆர்ஜே பொறுக்கோ வந்தாச்சு. அடுத்து என்ன படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்காங்க அப்படின்னா, எஸ் அக்னி தேவி படத்தோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். கண்ணால யமன பொம்பளை ரூபத்துல பார்த்தேன்னு சொன்னேன்ல. இந்த கேஸ் எந்த ஆங்கிள் கொண்டு போறீங்க? அக்னி தேவ்லாம் படம் பேர் வச்சு இப்பதான் மாத்தினாங்க அக்னி தேவி அப்படின்ட்டு. நம்ம பாபி சிம்ஹா நடிச்ச படம். படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டைரக்டர், ஜானும் ஷாம் சூர்யாவும். அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ். அதுக்கப்புறம் படத்தோட சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜனா. படத்துல யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா, பாபி சிம்ஹா, ரம்யா நம்பீசன், அதுக்கப்புறம் மது, சதீஷ், டெல்லி கணேஷ், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. படத்தோட கதைக்கு போயிடும். படம் வந்து ஒரு அரசியலை அப்படியே சுத்தி வளைச்சு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறைமுகமான அரசியலா நேரான அரசியலா அப்படின்னு பார்த்தா மறைமுகமான அரசியல் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது யார் யாரை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாள் சிஎம்ல இருந்து அவங்க கூட இருந்தவங்க வரைக்கும் எல்லாரையும் அப்படியே லைன் கட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்தது, அதை பத்தியும் பேசியிருக்காங்க படத்துல. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இறந்த 90s இறந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் பத்தியும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு எம்பியை பத்தியும் சொல்லியிருக்காங்க. படத்துல நிறைய ஸ்டோரி வந்து நம்ம அரசியலை ஜாயின் பண்ணியே வருது. பட் ஆனா அதை வேற மாதிரி கோணத்துல கொண்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இது இவங்களதான் சொல்றாங்கன்ட்டு. அதை வேற மாதிரி கொண்டு போய் டைரக்டர் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணியிருக்காரு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. படத்துல வந்து பாபி சிம்ஹா பாசிட்டிவ், ரம்யா நம்பீசன், இந்த மாதிரி சதீஷோட காமெடி ரொம்பவே நிறைய எடுபட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாபி சிம்ஹா வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு, அந்த முறைப்பு, இது எல்லாமே போலீஸுக்கான கரெக்டா ரோலா தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. சதீஷ் கூட வந்து காமெடி பண்ணாலும் கொஞ்சம் சீரியஸாவும் ஆக்ட் பண்ணிருக்காரு. சோ அதுவுமே நல்லா தான் இருக்கு. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், படத்தோட கதை கண்டிப்பா நம்ம ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரியும். பாபி சிம்ஹாவுக்கும் வில்லிக்கும் ஏதோ ஒரு மதுக்கும் ஒரு ஃபைட்டு, இதுல யார் வின் பண்றாங்க இப்படிதான் கண்டிப்பா ட்ரெய்லர் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் தான் நீ தான் அப்படி சண்டை போறாங்க. ஒரு கொலையை மையமா வச்சு சுத்தி வர கதை தான். இந்த கொலை ஏன் நடந்தது, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா, ஏன் இந்த அரசியல் இருக்கு இப்படின்றத அழகா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, படத்தோட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பாபி சிம்ஹா தான். அதுக்கப்புறம் படத்துல வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அடுத்து என்ன அப்படின்னு விறுவிறுப்பு இருக்கு. செகண்ட் ஹாஃப்லயுமே கொஞ்சம் லைட்டா அப்படி இழுத்தாலும் கொஞ்சம் கடகடன்னு அப்படி போகுது. அதுலயும் வந்து விறுவிறுப்பு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும், யார் இதுல யாரை கொண்டு இருப்பாங்க, இவங்கள எல்லாரையும் வந்து டவுட் பட வைக்குது. கடைசியா அதை முடிச்ச விதமும் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ரம்யா நம்பீசன் மேம் எதுக்கு, இது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு. ஏன்னா ரம்யா நம்பீசன் வந்து ஒரு லவ்க்காக வராங்களா, சண்டைக்காக வராங்களா, கதையில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிடிப்பு இருந்தாலும் அவங்க எதுக்கு இந்த கதைக்கு ரொம்ப கம்மியான ஷார்ட்ஸ் வராங்க, எதுக்கு இந்த கதைக்கு அப்படின்னு நம்மள பாக்குறவங்களை தோண வைக்குது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவ் படத்துக்கு. அதுக்கப்புறம் படத்துல வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்னு விறுவிறுப்பு இருந்தாலும் அதை கொஞ்சம் லாங்கா எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவும் படத்தோட நெகட்டிவ் சொல்லலாம். படத்துல பெருசா பாடல் இல்லை, அது நெகட்டிவா இருந்தாலும் அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். படத்துல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் படம், அதுவும் பாசிட்டிவ் தான். திடீர்னு உள்ள போய் உட்காந்து இப்படி திரும்பி பக்கத்துக்குள்ள இன்டர்வல் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் படத்தோட நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் கதையை நல்லா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. டைரக்டரோட பார்வையில நம்ம படத்தை பார்க்கணும் அப்படின்னா, அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, எல்லா அரசியல்வாதிகளையும் கொண்டு வந்து கிழிச்சு படத்தை வேற லெவல்ல எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. பட் அவருக்கு என்ன பற்றாக்குறையோ, அது பணமா இருக்கலாம், இல்ல ஆர்டிஸ்டோட டேட்டா இருக்கலாம், ஒருவேளை ஏதாவது ஒரு பயமா இருக்கலாம், ரிலீஸ் ஆக்க முடியுமா ஆக்க முடியாதா அப்படின்ற ஒரு பயத்துல கூட எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால எதையுமே ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்கங்க காமிச்சிருக்காரு. ஸோ இதுல யாரு என்ன அப்படின்றத ஒரு பக்கம் ஒரு மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்து இந்த ஆர்டிஸ்ட் இந்த அரசியல்வாதியை தான் குறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தயவு செஞ்சு அக்னி தேவி படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துட்டு எந்தெந்த கேரக்டர் யார் எந்தெந்த பொலிட்டிக்கல் லீடரை மேட்ச் பண்ணுது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பயாவது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரிவ்யூல வந்து டாடா பேபி சொல்றது உங்க அஜய் பொறுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் ஆன் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்றீங்க. அக்னி வெர்சஸ் தேவி கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, ஒரு முறை வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பாபி சிம்ஹாக்காக. பாய்.